எம்எல்ஏவாக ஜெயித்தால் முருகர் கோவிலை சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என்று வேட்பாளர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக முன்னாள் ராணுவ வீரர் ஆறுமுகம் களமிறங்கியுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இன்று திருப்பத்தூர் அடுத்த பசலிக்கோட்டை முருகன் ஆலயத்தில் முருகனுக்கு பூஜை செய்து பின்னர் அவரது கட்சி நிர்வாகிகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பசலிக்கோட்டை பகுதியில் கேழ்வரகு பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த விவசாயியிடம் வாக்கு கேட்க சென்ற அவர் வைத்திருந்த மண்வெட்டியை வாங்கி வேட்பாளர் ஆறுமுகம் தண்ணீர் மடக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் பின்னர் அதே பகுதியில் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களிடம், நான் உங்கள் வீட்டு பிள்ளை, எனக்கு வாக்களியுங்கள், நான் வெற்றி பெற்று வந்தால் 100 நாள் வேலையை அரசு வேலையாக மாற்றுவேன் என்றும் பசலிக்கோட்டை முருகன் கோவிலை சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என்றும் வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் அனைவரும் நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவு அளிக்கிறோம் என்று கூறியதால் வேட்பாளர் ஆறுமுகம் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். முருகன் அருளால அவர் சாட்சியோட எனக்கு கூட இருக்கணும். இந்த தேர்தல் முடியாது. கண்டிப்பா இதெல்லாம் வாக்கு இருக்கு. அதே எம்எல்ஏ நினைக்கிறேன். ஐயா, நம்ம சொந்த மதங்களாம் சொல்லி விவசாயத்துக்கு யார் போட தெரியாது. நான் பயன்தான் நீ போட்டுருங்க. தம்பிதான் போட்டுருங்க. விவசாய சின்னத்துக்கு போடுங்க, ஏறு காப்பிக்கு போடுங்க. வேட்பாளர் விவசாயம் செய்கிறார். விவசாயம் என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. விவசாயிக்கு போடணும். நிறைய விஷயங்கள் நிறைய பண்ண போறோம். சரிங்களா? மகிழ்ச்சி.